பொதுவா ஒரு சிக்கலான ட்ரேடிங் பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கும்னு நாம நினைக்கிறோம். ஏதோ நம்பர்ஸ்லயோ இல்ல விலை உயர்ந்த இண்டிகேட்டர்லயோ இருக்கும்னு தானே நினைக்கிறோம். ஆமா, எல்லாரும் அப்படிதான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ட்ரேடிங்ல நீங்க செய்யற மிகப்பெரிய தவறுகளுக்கும் அந்த ஸ்கிரீன்ல தெரியற எண்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. எக்ஸாக்ட்லி, எந்த சம்பந்தமும் இல்ல. உண்மையான பிரச்சனை உங்க மூளைக்குள்ள உங்க மனசுக்குள்ள சத்தமே இல்லாம நடக்கிற ஒரு மாபெரும் உளவியல் போர் தான். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் இன்னைக்கு நாம தி சைக்காலஜி ஆஃப் ரிஸ்க் அண்ட் ரிவெஞ்ச் ட்ரேடிங், அதாவது ரிஸ்க் மற்றும் ரிவெஞ்ச் ட்ரேடிங்கின் உளவியல் பத்தின குறிப்புகளை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். கண்டிப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். ஆமா, இந்த ஆழமான அலசலோட முடிவுல நீங்க ட்ரேடிங் அணுகிற விதமே முற்றிலுமா மாறப்போகுது. ஏன்னா ட்ரேடிங் ஸ்கிரீனை நீங்க பாக்குற ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத தோலுரிச்சு காட்ட போறோம். அதாவது பல பேர் மார்க்கெட்டை எப்படி வெல்றது, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா 100% சக்சஸ் கிடைக்கும்னு தான் தேடுறாங்க இல்லையா? ஆமா, அதுதான் முதல் எண்ணமா இருக்கும். ஆனா இந்த சோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு உணர்த்துற மிக அடிப்படையான உண்மை என்னன்னா, நீங்க உண்மையில மார்க்கெட்டோட போராடல. ஓஹோ, அப்புறம் யாரோட போராடுறோம்? மார்க்கெட்டுங்கிறது வெறும் எண்களோட தொகுப்பு தான். நீங்க போராடிட்டு இருக்கிறது உங்களுடைய சொந்த மனநிலையோட தான். உங்க மூளையோட வயரிங் கூட தான் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வாவ், அது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான கோணம். இந்த குறிப்புகளை படிச்சுட்டு இருக்கும்போது முதல் பகுதியிலேயே என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் இருந்தது. சொல்லுங்க, அது என்ன விஷயம்? அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சிஸ்டம்ல நீங்க செட் செய்யற வெறும் ஸ்டாப் லாஸோ இல்ல லாட் சைஸோ மட்டும் அல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இதை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ நாம ஒரு புது கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. சரி. அதுல அதிநவீன சீட் பெல்ட் இருக்கு, நிறைய ஏர் பேக்ஸ் இருக்கு. அந்த சீட் பெல்ட்டை போட்டுட்டோங்கிற ஒரே தைரியத்துல வண்டியை வேகமா ஓட்டுறது. ஆமா, வண்டிய மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்துல அதுவும் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டுனா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். எக்ஸாக்ட்லி. அங்க அந்த தொழில்நுட்பமோ இல்ல சீட் பெல்ட்டோ நம்மள காப்பாற்ற போறதில்ல. அத ஓட்டுற டிரைவரோட நிதானமான மனநிலையும் கவனமும் தான் உண்மையான பாதுகாப்பு, இல்லையா? 100% உண்மை. அதே போலதான் ட்ரேடிங்லயும் சிஸ்டம்ல நாம செட் பண்ற ஸ்டாப் லாஸ்ங்கிறது வெறும் சீட் பெல்ட் மாதிரி தான். அத மதிக்க தெரிஞ்சு அத மீறாத நம்ம மனநிலை தான் உண்மையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஒப்புமை. இததான் உளவியலாளர்கள் மேத்தமேட்டிக்கல் இல்லூஷன், அதாவது கணித மாயை அப்படின்னு சொல்றாங்க. கணித மாயை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? வாட் இஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், மனுஷங்களான நாம எப்பவுமே ஒரு லாஜிக்கான சிஸ்டம் நம்ம கிட்ட இருந்தா அது நம்மள எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்திடும்னு கண்மூடித்தனமா நம்புவோம். ஓ, அந்த சீட் பெல்ட் மாதிரியா? ஆமா. ட்ரேடர்கள் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி அல்காரிதம் கோர்ஸ் வாங்குறாங்க, சார்ட்டிங் சாஃப்ட்வேர் வாங்குறாங்க. கரெக்ட், நிறைய பேர் பண்றாங்க. நான் ஒவ்வொரு ட்ரேட்லயும் 2% தான் ரிஸ்க் எடுக்கிறேன், என் லாட் சைஸ் ரொம்ப சரியா கணக்கிடப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே? அது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த ஃபார்முலாலாம் எப்ப வேலை செய்யும்? எப்போ வேலை செய்யும்? உங்க மனம் தெளிவா இருக்கும்போதும் உணர்ச்சிகள் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும்போதும் மட்டும்தான் வேலை செய்யும். ரைட். மைண்ட் சரியில்லைனா? மைண்ட் சரியில்லைனா ஒரு ட்ரேடரோட மனம் பதற்றத்திலேயோ அதீத பயத்துல இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ஸ்டாப் லாஸ அவரே கேன்சல் பண்ணிடுவாரு. ஓஹோ, அவங்க சிஸ்டம் அவங்களே பிரேக் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. இல்லனா மார்க்கெட் திரும்ப போகுதுன்னு நம்பி லாட் சைஸ அவங்களே அதிகமாக்கிடுவாங்க. அப்போ அந்த 2% ரிஸ்க்ங்கிறது ஒரு மாயதான். ஆமா, உண்மையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு சாஃப்ட்வேர்ல இல்ல, ட்ரேடரோட மூளை எப்படி முடிவுகள் எடுக்குது அப்படிங்கறதுல இருந்தா அது தொடங்குது. நீங்க சொல்றது கேட்கும்போது அந்த மாயையோட ஆபத்து ரொம்ப நல்லா புரியுது. சிஸ்டம்ல 2% டைப் பண்ணிட்டா நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு மூளை நம்ப ஆரம்பிச்சிடுது. ஆமா, அதுதான் பிரச்சனை. கெடுக்கிற புள்ளி எது அப்படிங்கறத நோக்கி போலாம். இந்த சோர்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ட்ரேடர்கள் தங்களுக்குள்ள இன்னைக்கு கண்டிப்பா ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதீத அழுத்தத்தை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ஒரு பெரிய தப்பு. ஆனா இங்க எனக்கு ஒரு ஆழமான சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ வாழ்க்கையில எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு வேலையை தினமும் செய்யறது தான் ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின். பொதுவா அப்படிதான் நாம நினைக்கிறோம். ஆமா, ஒரு தடகளவியர்னா அவர் தினமும் கிரவுண்டுக்கு போய் ஓடணும். ஒரு எழுத்தாளர்னா தினமும் ஒரு பக்கமாவது எழுதணும்.
அப்படி பார்த்தா ட்ரேடிங்லயும் தினமும் லாகின் பண்ணி ஒரு ட்ரேடாவது எடுக்கணும்னு நினைக்கிறது எப்படி தப்பாகும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. அது ஒரு நல்ல பழக்கம் தானே. இந்த இடத்துல இந்த உளவியல் குறிப்போட நான் கொஞ்சம் முரண்பட தோணுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சொல்றேன், சமூகம் நமக்கு சின்ன வயசுலேருந்தே கத்துக் கொடுத்த ஆக்டிவ் டிசிப்ளின், அதாவது செயல்பாட்டு ஒழுக்கம் அப்படிங்கிற வரையறைக்குள்ள ட்ரேடிங் அடைக்க பார்க்கும்போது வர இயல்பான சந்தேகம் தான் இது. நாம உழைச்சா பலன் கிடைக்கும்னு தானே பழகியிருக்கோம். ஆமா, ஆனா ட்ரேடிங் மத்த எந்த தொழிலோடும் ஒப்பிட முடியாத ஒரு வித்தியாசமான களம். எப்படி சொல்றீங்க? நீங்க சொன்ன அந்த தடகள வீரர் ஓடும்போது தரை எப்பவுமே அங்கேதான் இருக்கும், அது மாறாது. கரெக்ட். ஆனா ட்ரேடிங்ல வாய்ப்புகள் எப்பவுமே அங்கே காத்துக்கிட்டு இருக்காது. மார்க்கெட்டுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத தனக்கென ஒரு தனி தாளத்துல இயங்குற ஒரு அலை. ஓ, அதாவது நாம ரெடியா இருக்கோங்கிறதுக்காக மார்க்கெட் நமக்கு வாய்ப்பு தர வேண்டிய அவசியம் இல்ல. சரியா பிடிச்சீங்க. இதத்தான் பாசிவ் டிசிப்ளின், அதாவது செயலற்ற ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. செயலற்ற ஒழுக்கம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ இத கொஞ்சம் பரந்த கோணத்துல பார்த்தா, ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு ட்ரேடர் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்திருக்காருன்னு வச்சுப்போம். ஓகே. மார்க்கெட்ல எந்த ஒரு தெளிவான திசையும் இல்ல, ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. ஆனா அவரோட மூளை எதையாவது செஞ்சாகணும்னு துடிக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆக்டிவ் டிசிப்ளின் பழக்கம் இருக்கு. ஆமா, மூளைக்கு ஆக்ஷன் தேவை. அந்த ட்ரேட்ல நுழையும் போது கிடைக்கிற டொபமைன் தேவை. அப்போ என்ன செய்வார்? ஏதாவது ஒரு ட்ரேட் எடுப்பார். இல்லாத ஒரு பேட்டர்னை இருக்கிறதா மூளைக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு நாமாவே வற்புறுத்தி ஒரு ட்ரேடை எடுப்பான். இததான் அந்த குறிப்புகள் ஃபோர்ஸ்டு ட்ரேடிங், அதாவது கட்டாய ட்ரேடிங்னு ரொம்ப அழகா சொல்லுது. ஓஹோ, அந்த பிரஷர். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ட்ரேட் எடுத்தே ஆகணுங்கிற அந்த அழுத்தத்தை நாம நம்ம மனசுல அனுமதிக்கிற அந்த நிமிஷத்திலேயே லாஜிக் செத்துடுது. ரைட், அங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே மீறப்படுது. கண்டிப்பா. ட்ரேடிங்ல உண்மையான ஒழுக்கங்கிறது தினமும் ட்ரேட் செய்யறதில்ல. மார்க்கெட் வாய்ப்பு தராதப்போ பொறுமையா கைகளை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது தான் இங்க மிகப்பெரிய ஒழுக்கம். சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? நீங்க சொல்ற அந்த செவ்வாய்க்கிழமை கால உதாரணம் பல ட்ரேடர்களோட நிஜ வாழ்க்கையில அப்படியே ஒத்துப்போகும் நான் நினைக்கிறேன். ஆமா, நிறைய பேர் இதை ரிலேட் பண்ணிப்பாங்க. சும்மா இருக்கிறதே ட்ரேடிங்ல ஒரு மிக முக்கியமான வேலை தான் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இன்னைக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் இல்ல அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு நம்ம ஈகோவை ஓரங்கட்ட வேண்டியிருக்கு. கண்டிப்பா, ஈகோ தான் இங்க மிகப்பெரிய எதிரி. சரி, இப்போ இந்த உரையாடலோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். அந்த செவ்வாய்க்கிழமை காலையில அந்த ட்ரேடர் மார்க்கெட் வாய்ப்பு தராத போதும் தான் மூளை கேட்ட டோபமைனுக்காக ஒரு ஃபோர்ஸ்ட் ட்ரேடை எடுத்துடுறாருன்னு வச்சுப்போம். சரி. அந்த ட்ரேடோட முடிவு என்னவா இருக்கும்? பெரும்பாலும் அது நஷ்டத்துல தான் போய் முடியும். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படி நஷ்டத்தை சந்திச்ச பிறகு அந்த நஷ்டத்தை மனித மூளை எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறது தான் இந்த ஆழமான அலசலோட அடுத்த முக்கியமான பகுதி. இது ரொம்ப குரூஷியலான பார்ட். இதுல சொல்லப்பட்டிருக்க ஒரு பெரிய மனப்பிழை என்னன்னா, எனக்கு நஷ்டமே வரக்கூடாது அப்படிங்கிற ட்ரேடர்களோட அதீத எதிர்பார்ப்பு தான். அது ரொம்ப கொடிய மாயே. இதை நான் கிரிக்கெட்டோட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாட கிரவுண்டுக்கு போய்விட்டு எதிரணி ஒரு ரன் கூட எடுக்கக்கூடாது, என் பந்துல அவங்க சிக்ஸரே அடிக்கக்கூடாதுன்னு ஒரு பவுலர் நினைக்கிற மாதிரி இருக்கு. அது சாத்தியமே இல்ல இல்லையா? சத்தியமா சாத்தியமல்ல. ஒரு விளையாட்டுல வெற்றி பெறுவதும் சில நேரங்கள்ல புள்ளிகளை இழப்பதும் இயல்புதானே. ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனதும் நான் எப்படி அவுட் ஆகலான்னு அம்பையர் கிட்ட கோவப்படுறதோ இல்ல பிச் சரியில்லைன்னு பேட்டை தூக்கி எறியறதோ எவ்ளோ முட்டாள்தனமோ அதே போலதானே ட்ரேடிங்லயும் நஷ்டங்கிறது. எக்ஸாக்ட்லி. நஷ்டங்கிறது அந்த கேமோட ஒரு பகுதி தானே. இது ஏன் ட்ரேடர்களால சாதாரணமா ஏத்துக்க முடியல? மூளைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இங்கதான் உளவியல் பூர்வமா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சோர்ஸ் இதுக்கான ரொம்ப தெளிவான விளக்கத்தை தருது. என்ன சொல்லுது? ட்ரேடிங்ல நஷ்டங்கிறது ஒரு வியாபாரத்துல ஏற்படுற சாதாரண செலவுகளை போலதான், ஒரு பிசினஸ் எக்ஸ்பென்ஸ். ஓ, வாடகை கொடுக்கற மாதிரி? ஆமா, ஒரு கடை வச்சிருந்தா வாடகை கொடுக்கற மாதிரி, கரண்ட் பில் கட்டுற மாதிரி தான் ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதும். ஆனா நம்ம மூளை நஷ்டத்தை அப்படி ஒரு வியாபார செலவா பாக்குறதில்ல. அப்புறம் எப்படி பாக்குது? நாம ஒரு ட்ரேடை எடுத்து அது நஷ்டத்துல முடிஞ்சா நம்ம மூளை அத மார்க்கெட்டோட இயல்புன்னு ஏத்துக்காம, நான் எடுத்த முடிவு தப்பாயிடுச்சே, நான் தோத்துட்டேனே அப்படின்னு அத ஒரு தனிப்பட்ட தோல்வியா, பர்சனல் ஃபெயிலியரா எடுத்துக்குது. ஓஹோ, அதாவது நம்ம ஈகோ ரொம்ப கடுமையா காயப்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா. பணத்தை இழக்கிறத விட நான் தவறான முடிவை எடுத்துட்டேன்னு ஏத்துக்கிறதுனா மூளைக்கு ரொம்ப சிரமமா இருக்கா? மிகச்சரியா சொன்னீங்க. இத பத்தி நரம்பியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு நிதி இழப்பு ஏற்படும்போது அவனோட மூளையில எந்த பகுதி தூண்டப்படுதோ
அதே பகுதி தான் அவனுக்கு உடல் ரீதியான வலி ஏற்படும் போதும் தூண்டப்படுது. வெயிட், ரியலி? பிசிக்கல் பெயின் மாதிரியா? ஆமா, உயிருக்கு ஆபத்து வரும்போது என்ன நடக்குமோ அதேதான். அதாவது உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது உங்களை ஒரு சிங்கம் துரத்துறப்போ ஏற்படுற அதே அளவிலான அச்சுறுத்தல தான் உங்க மூளை உணருது. வாவ், இது நம்பவே கஷ்டமா இருக்கே. இத ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நஷ்டம் ஏற்படும் போது அதை தர்க்க ரீதியா ஆராயறத விட்டுட்டு மூளை ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிடுது. அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஆமா, அந்த நஷ்டத்தை ஏற்க மறுக்குது. எனக்கு எப்படி நஷ்டம் வரலாம்னு அந்த நஷ்டத்தை நீங்க ஏற்க மறுக்கிற அந்த பிடிவாதமான மனநிலை தான் அடுத்த மாபெரும் பேரழிவுக்கு அடித்தளமா அமையுது. அந்த ஒரு சின்ன நஷ்டம் உங்களை அழிக்கிறதில்ல, ஆனா அதை மறுக்கிற உங்களோட ஈகோ தான் உங்களை அழிக்க தயாராகுது. ஹியர் இஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நீங்க சொன்ன அந்த சிங்கம் துரத்துற உணர்வு அப்படிங்கிற உதாரணம் எனக்கு மிகப்பெரிய திறப்பா இருக்கு. அது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இல்லையா? ஆமா, ஏன்னா நஷ்டத்தை ஏற்க மறுக்கிற அந்த மனநிலை தான் ஒரு ட்ரேடரை பழிவாங்குற உணர்வுக்கு, அதாவது ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கு தள்ளுது அப்படின்னு இந்த குறிப்புகள் சொல்லிது. கரெக்ட். நாம எல்லாரும் ரிவெஞ்ச் ட்ரேடிங்கிற வார்த்தைய எப்பவாவது கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ கோபத்துல மவுஸ வேகமா கிளிக் பண்ணி கண்ணாபின்னாவின்னு ட்ரேட் எடுக்கிறது தான் அதுன்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த சோர்ஸ் ஒரு ஆழமான உண்மையை உடைக்குது. ரிவெஞ்ச் ட்ரேடிங்கிறது வெறும் கோபத்துல எடுக்கப்படுற ட்ரேட் அல்ல அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுது. இது எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமா இருக்கு. கோபம் இல்லைன்னா வேற எந்த உணர்வு இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்கை இயக்குது? லாஜிக்கான மூளை எப்படி அந்த நேரத்துல முற்றிலும் ஆஃப் ஆயிடுது? இது பல ட்ரேடர்களோட கண்களை திறக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க சொன்னது போல ரிவெஞ்ச் ட்ரேடிங்கிறது வெறும் கோபத்தால வர்ற விளைவு அல்ல. அப்புறம் கோபங்கிறது மேலோட்டமா தெரியிற ஒரு உணர்வு மட்டும்தான். ஆனா அதுக்கு அடியில ரொம்ப ஆழமா புதைஞ்சிருக்கிறது ஒருவித பதற்றம் மற்றும் பயம். பயமா? ஆமா, ஒரு நஷ்டம் ஏற்பட்ட உடனே நம்மை அறியாமலே இந்த நஷ்டத்தை நான் உடனே இதே நிமிஷத்துல திரும்ப பெறணும் அப்படிங்கிற ஒரு அதீத அவசரம் உங்களுக்குள்ள எழும். ஓ, urgency to recover. ஆமா, இந்த அவசரம் எங்கிருந்து வருதுன்னா, நான் தோக்கல, என் கணக்குல பணம் குறையல அப்படின்னு தான் ஈகோவை சாந்தப்படுத்த மூளை செய்யற ஒரு அவநம்பிக்கையான முயற்சி தான் அது. அந்த அலசரம் உருவாகும்போது தான் மூளையோட லாஜிக்கான பகுதி செயல்படுறத நிறுத்திடுதா? இதுதான் உளவியல்ல அமிக்டாலா ஹைஜாக் அப்படின்னு சொல்லுவாங்களா? மிக துல்லியமா சொன்னீங்க. அந்த அவசரம் உச்சத்தை அடையும் போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற மூளையின் பகுதியான அமிக்டாலா மொத்த கட்டுப்பாட்டையும் தன் கையில் எடுத்துக்குது. ஓஹோ. அப்போ லாஜிக்கா தர்க்க ரீதியா சிந்திக்கிற மூளையோட முன்பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முற்றிலுமா செயலிழந்துருது. அப்போ ட்ரேடர் என்ன நினைப்பார்? அப்போ ட்ரேடர் மார்க்கெட்டை ஒரு பகுப்பாய்வு செய்யற பார்வையோட பாக்குறதில்ல. மாறா மார்க்கெட்டை தன்னிடமிருந்து பணத்தை பறிச்சுட்டு போன ஒரு தனிப்பட்ட எதிரியா பாக்குறார். ரைட், ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுறாங்க. ஆமா, என்கிட்ட எடுத்ததை இப்போதே நான் மார்க்கெட் கிட்ட இருந்து திரும்ப பறிப்பேன் அப்படிங்கிற வெறிதான் அங்க செயல்படுது. அங்க சார்ட் வேலை செய்யாது, உங்க பழைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் வேலை செய்யாது. இத நீங்க விவரிக்கும்போது அந்த சூழ்நிலையில ஒரு ட்ரேடரோட உடல் மற்றும் மனநிலை எவ்ளோ கொந்தளிப்பா இருக்கும்னு என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. ரொம்ப மோசமா இருக்கும். உள்ளங்கைகள் வியர்க்கும், இதய துடிப்பு எகுரும், ஒருவித டனல் விஷன் வந்துடும். அதாவது ஸ்கிரீனை தவிர உலகத்துல நடக்கிற வேற எதுவுமே அவங்க கண்களுக்கு தெரியாது. கரெக்ட். அவங்க என்ன செய்யறாங்க, எவ்ளோ பெரிய லாட் சைஸ போடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு மயக்க நிலை அது. அது ஒரு ரொம்ப ஆபத்தான மயக்க நிலை. இது எவ்வளோ ஆபத்தானதுன்னா, நீங்க இழந்த அந்த முதல் நஷ்டம் வெறும் 1000 ரூபாயா இருந்திருக்கலாம். அது உங்க மொத்த அக்கவுண்ட்ல 1% கூட இருந்திருக்கலாம். ஆனா அதை உடனே திரும்ப பெறணுங்கிற அந்த அவசரத்துல நீங்க என்ன செய்வீங்க? லாட் சைஸ அதிகமாக்கிடுவோம். ஆமா, 2 மடங்காவோ 4 மடங்காவோ உயர்த்துவீங்க. ஸ்டாப் லாஸ் வைக்கிறத முற்றிலுமா மறந்துடுவீங்க, இல்ல அதை வேணுமன்றே கேன்சல் பண்ணிடுவீங்க. உங்களோட ஒட்டுமொத்த முதலீட்டையும் ஒரே ட்ரேட்ல பணயம் வைப்பீங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த முதல் நஷ்டம் உங்களை அழிக்கல, ஆனா அந்த நஷ்டத்தை ஏற்க மறுத்து நீங்க எடுத்த ரிவெஞ்ச் ட்ரேடுகள் உங்க ஒட்டுமொத்த அக்கௌண்ட்டையும் காலி பண்ணிடும். ஒரு சின்ன கீறல் எப்படி உங்க அலட்சியத்தால ஒரு பெரிய புண்ணா மாறி மொத்த உடலையும் பாதிக்குதோ அதுபோலதான் இது. இத நினைச்சு பார்த்தாலே பகீர்னு இருக்கு. அந்த ஒரு சின்ன 1000 ரூபாய் நஷ்டத்தை, சரி இது இந்த விளையாட்டோட ஒரு பகுதி தான், ஒரு பிசினஸ் செலவுதான்னு சாதாரணமா கடந்து போயிருந்தா அவங்க அந்த நாளோட மற்ற நேரத்தை எவ்ளோ அமைதியா கழிச்சிருக்கலாம். ஆமா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். கரெக்ட். இல்ல, அடுத்த நாளுக்கான சரியான வாய்ப்பை தேடி இருக்கலாம். ஆனா நான் நஷ்டத்தை ஏற்கவே முடியாதுங்கிற அந்த ஒற்றை ஈகோ எண்ணம் அவங்கள எவ்ளோ பெரிய படுகுழியில தள்ளிடுது அப்படிங்கறது இந்த குறிப்புகள் ரொம்ப துல்லியமா வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆமா,
ஒரு ட்ரேடரோட உண்மையான வீழ்ச்சி அவர் எடுக்கிற முதல் நஷ்டத்துல தொடங்குறதில்ல, அந்த நஷ்டத்துக்கு அவர் காட்டுற ரியாக்ஷன்ல தான் தொடங்குது. சரியா கணிச்சிங்க. இது எழுப்புற ஒரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஆபாயகரமான வலையிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான். ஆமா, எப்படி தப்பிக்கிறது? ஏன்னா நீங்க எவ்ளோ பெரிய எக்ஸ்போர்ட்டா இருந்தாலும் நஷ்டங்கிறது ட்ரேடிங்ல வந்தே தீரும். அது இயற்கை. ஆனா அதை தொடர்ந்து வர்ற இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் வலையில விழாம இருக்கணும்னா ட்ரேடர்கள் தங்களோட சிந்தனை முறையே ஆணி வேர்லிருந்து மாற்றி அமைக்கணும். இந்த சோர்ஸ் மெட்டீரியலோட இறுதி பகுதியில கொடுக்கப்பட்டிருக்க தீர்வு தான் நாம இதுவரை பேசின அனைத்தோட ஒட்டுமொத்த சாராம்சமும். ஆமா, அதுதான் இந்த முழு உரையாடலோட முத்தாய்ப்பான பகுதி. இந்த ஆழமான அலசலோட மூலமா நாம இன்னைக்கு பல புதிய கோணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. தொடக்கத்துல நாம எப்படி எண்கள் மற்றும் ஸ்டாப் லாஸ்களை மட்டும் நம்பி ஒரு கணித மாயையில பாதுகாப்பா இருக்கோன்னு நம்புறோம் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் தினமும் ட்ரேட் செய்தே ஆகணுங்கிற அழுத்தம் எப்படி டோபமைனை தேடுற ஃபோர்ஸ்ட் ட்ரேடிங்கா மாறுதுங்கிறதையும், அது எப்படி செயலற்ற ஒழுக்கத்தை அழிக்குது அப்படிங்கறதையும் விவாதிச்சோம். ஆமா, அந்த பாசிவ் டிசிப்ளின் பத்தி. ரைட். அதுக்கப்புறம் ஒரு நஷ்டம் ஏற்படும்போது மூளை அதை எப்படி உடல் ரீதியான அச்சுறுத்தலா பாக்குது, நஷ்டத்தை ஏற்க மறுக்கிற ஈகோ எப்படி அமிக்டாலா ஹைஜாக்கா மாறி ரிவெஞ்ச் ட்ரேடிங்கா உருவெடுத்து நம்மள அழிக்குது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அருமையான சம்மரி. இந்த ஆய்வு குறிப்புகளோட இறுதி மற்றும் மிக முக்கியமான கருத்து இதுதான். உண்மையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சார்ட்ல வைக்கிற ஸ்டாப் லாஸ்ல இருந்து தொடங்குறது இல்ல. அது உங்க சிஸ்டம்ல தொடங்குறதே இல்ல. அது தொடங்குறது ட்ரேடரோட மனநிலை, சிந்தனை மற்றும் எதிர்பார்ப்புகளை சரிசெய்யறதிலிருந்து தான். மிக அருமையான தெளிவான தொகுப்பு. நேயர்களாகிய நீங்க இந்த முழு விவாதத்திலிருந்தும் உங்க சிந்தனைக்கு எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். என்ன பாடம்? மார்க்கெட்டுங்கிறது உங்களை அழிக்க இணைக்கிற ஒரு தனிப்பட்ட அரக்கனோ இல்ல உங்களுக்கு தினமும் பணம் கொடுக்க காத்திருக்க ஒரு ஏடிஎம் இயந்திரமோ அல்ல. அது ஒரு இயல்பான உணர்ச்சியற்ற சூழல். கரெக்ட். அங்க உங்க எதிர்பார்ப்புகளை நீங்க எப்படி நிர்வகிக்கிறீங்க, உங்களை நீங்க எப்படி கட்டுப்படுத்துறீங்க அப்படிங்கறதுல தான் உங்களோட ஒட்டுமொத்த வெற்றியே அடங்கியிருக்கு. ஆமாம். நான் தோற்கவே கூடாது, என் அனாலிசிஸ் எப்பவுமே சரியாதான் இருக்குங்கிற வரம்பு மீறிய எதிர்பார்ப்பை மாத்தி, தோல்வி வந்தாலும் மார்க்கெட் எனக்கு எதிரா திரும்பினாலும் அந்த நஷ்டத்தை நான் எப்படி சாதாரணமா கையாளுவேன் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறது தான் உண்மையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்க சொன்னது 100% நிதர்சனமான உண்மை. இந்த உளவியல் உண்மைகள் வெறும் ட்ரேடிங் செய்யும்போது மட்டும் அல்ல, வாழ்க்கையில வேற பல தருணங்களையும் நமக்கு மிகப்பெரிய அளவுல பயன்படும். கண்டிப்பா பயன்படும். ஒரு எதிர்பாராத நஷ்டத்தையோ இல்ல தோல்வியையோ சந்திக்கும்போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு ஈகோவோட போராடுறத விட, சரி இது நடந்துடுச்சுன்னு கடந்து போறது. ஆமா சரி இது நடந்துடுச்சு, இதுவும் விளையாட்டோட ஒரு பகுதி தான், அடுத்து நான் என்ன செய்யணும்னு தர்க்க ரீதியா சிந்திக்கிற மனப்பக்குவத்தை இந்த குறிப்புகள் நமக்கு கத்துத்தருது. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, நாம இந்த ஆழமான மற்றும் ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மார்க்கெட்டோட வரைபடங்களை விட மனதோட வரைபடத்தை புரிஞ்சுக்கிறத எவ்ளோ அவசியம்னு இன்னைக்கு விரிவா பார்த்தோம். இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். அது என்ன கேள்வி? உண்மையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்பே உங்க மனசுல தான் தொடங்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா. அப்படி என்றால் நீங்க அடுத்த முறை உங்க ட்ரேடிங் ஆப்பை திறக்கிறதுக்கு முன்பே அந்த 10 நிமிஷங்கள்ல உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு எப்பயாவது உற்று கவனிச்சிருக்கீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க முழுமையான அமைதியோடும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமலும் இருக்கீங்களா? இல்ல நேத்தைய நஷ்டத்தை இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற ஒரு அவசரத்தோடும் பதற்றத்தோடும் அந்த ஆப்பை திறக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. அந்த முதல் 10 நிமிஷங்கள்ல உங்க மனநிலை என்னவா இருக்கோ அதுதான் அன்றைய உங்க ட்ரேடிங்கோட முடிவை தீர்மானிக்க போகுது, மார்க்கெட் அல்ல. எக்ஸாக்ட்லி. இவ்வளவு நேரம் எங்க கூட இணைந்து இந்த உளவியல் குறிப்புகளை ரொம்ப ஆழமா அலசியதற்கு மிக்க நன்றி. உங்க மனநிலையை சரியா வச்சிருங்க, உங்க ட்ரேடிங் தானாவே சரியாகும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திப்போம்.